ஹாய் மக்களே, காலை வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். நான் வந்து காலையில் செம்மீன் வாங்கினேன். இந்த இது கூனி மீன் சொல்லுவாங்களா, இறால். அது காக்கில் வாங்கினேன். காக்கில் 90 ரூபா. எல்லாம் அந்த மண்டை வால் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதான் 90 ரூபா இந்த மீன். இதை யாரெல்லாம் சாப்பிட வாங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் சத்து கூட, அதனால அதை வாங்கிட்டேன். இன்றைக்கி இறால் கூட்டு வைக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு பாருங்க, நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கேன். அரை கிலோ 100 ரூபா. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு. நான் வந்து நெத்திலி மீன் வந்து மண் பானையில் வைக்க போகிறேன். மண் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிட்டு இப்போ நான் கடுகு போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, வதக்கிட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்ன உள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டார வதக்கிடுவேன். சின்ன உள்ளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த மீன் குழம்பு பொடியும் கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்து வதக்கிடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து நான் நெத்திலி மீன் குழம்பு இப்போ தான் வாழ்க்கையில் நான் முத வைக்கிறேன். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. நெத்திலி மீன் குழம்பு டேஸ்ட்டே நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. ஐயோ, நல்லா வெந்துருச்சு. அடுப்பாப்பேன்னு இந்த மண்பானையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஆஃப் பண்ணியுமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கும். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. மீன் குழம்பு வச்சாச்சு. இது வந்து இறால் வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன், கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். முதல்ல நான் இறால் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் இறால். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது.